புகழ்க்குரிய தூய நகருமைக்கு எல்லா கால ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய நகருமைக்கு எல்லா கால ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அனைவரும் எழுந்திருக்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 நாட்களுக்குள்ள ஒரு முத்தாய்ப்பான நாளில் நேரத்தில் நிமிடங்களை நம்ம அடைந்து வந்திருக்கோம். ஒரு பைய பக்தியோடு கூட அப்பாவுடைய பிரசங்கத்தில் வார்த்தையை கேட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டிருக்கிறோம். ஒரு நல்ல பாவ சங்கீதத்தில் செய்திருக்கோம். இந்த அருமையான மத்தியான வேலையில நமது திவ்ய அருக்குரணினாளர் உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு ஆத்மாவோடு நம்மை தேடி வந்திருக்க எனக்கு பிரியமானவர்களே, நீ தொடும் தூரத்துல உன் இயேசு, உன் அருகாமையில நேசு. பராக்கு இடம் கொடுக்காதீங்க, தயவு செய்து அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. இது ஒரு ஆசீர்வாதமான நேரம். நீங்க இழந்து போன அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு நிறைவு இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த தியானத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் கிடைக்கலையே, நான் இன்னும் என் கண்கள் அதை காணலையே, இன்னும் நான் பூரணமா நான் எதை தேடி வந்தோனோ அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லையே என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்கு பிரியமானே, அது நிறைவேறுகிற ஒரு சமயம் தான் இந்த ஆராதனையில. அப்படியே இருதயத்தை அப்பா பக்கமா திறந்து கொடுப்போமா? உள்ளம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருதயத்தில் இருக்கிற பாரங்களோடு கவலைகளோடு கண்ணீரோடு அவருடைய சமூகத்துல நீங்கள் இருப்பது போல அவரை திறந்து கொடுக்க போறீங்க. உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு ஆத்மத்தோடு நம்ம அவரை ஆராதிக்க போறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவர் ஒருவரே நம் ஆராதனைக்கு பார்க்கிறார். அவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் சொந்தக்காரர். அவர் ஒருவரே நீங்க எடுக்கிற ஆராதனையில அவர் இருக்கிற அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து உங்க மத்தியில நம்ம மத்தியில ஒரு அசைவாடுகிற உயிருள்ள தெய்வம். அப்படியே கரங்களை தட்டி ஆராதனை உள்ளத்தோடு ஆராதிக்கிற உள்ளத்தோடு அப்பாவை மகிமைப்படுத்துகிற உள்ளத்தோடு தெய்வமே நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு கல்வியோடு நாங்கள் அனுஷ்டிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள நாமத்தை, ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை, எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆவியிலும் உண்மையிலும் அவரை ஆராதிப்போமா? கரங்களை தட்டி உற்சாகமாக அப்பாவுடைய பிரசனத்தை முடித்தவர்களால், விட்டு கொடுத்தவர்களால், எல்லா வாதங்களையும் கவலைகளையும் விட்டு கொடுத்தவர்களால் உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதுவே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதுவே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
ஆபிரகாமின் தெய்வம் எது? நீ ஈசாக்கின் தெய்வம், நீ யாக்கோபின் தெய்வம், நீ என்னுடைய தெய்வமாய் கூட இருக்கிறாய் ராஜா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த, ஈசாக்கை ஆசீர்வதித்த, யாக்கோபை ஆசீர்வதித்த, அப்பா இருந்தவராய் இருக்கிறவராய் வரவிருக்கிறவராய் இருந்தவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி மோசேக்கு வெளிப்படுத்தின தெய்வம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாமை தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றின தெய்வம். அப்பா ஈசாக்கு விதை விதைக்கப்பட்டு 100 மடங்கு கனி கொடுத்து ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தரவிருக்கிற தெய்வம். உனக்கு வாக்கு கொடுத்தது நிறைவேற்றும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற தெய்வம் நீரையா. அப்படியே உனக்கு நாடெடுத்த ஆபிரகாமின் தெய்வத்தை, ஈசாக்கின் தெய்வத்தை, யாக்கோபின் தெய்வத்தை, உன்னுடைய தெய்வத்தை, என்னுடைய தெய்வத்தை அதிகமாக எனக்கு பிடித்தமானது ஆபிரகாமின் தெய்வமே. வார்த்தையினால ஒருவனால உன்னை ஆற்றுகிற தெய்வம். நீ சோர்ந்து போக நேரமெல்லாம் வார்த்தையை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துகிற தெய்வம். உனக்கு வாழ்வு இழந்த பொழுதெல்லாம் உனக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வம். கரத்தை பிடித்து நீரின் வலது கரத்தினால உன்னை தூக்கி நிறுத்துகிற தெய்வம். நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில எத்தனையோ சமயங்களை கீழே விழுந்த பொழுதெல்லாம் சோர்ந்து விழுந்த பொழுதெல்லாம் கட்டிலோடு கவலையோடு வெறுமையோடு தனிமையோடு வாழ்ந்த பொழுதெல்லாம் அவருடைய நீரின் வலது கரம் உன்னை தாங்கியதே. ஜீவன் தருகிற வார்த்தையோடு உலர்ந்த எலும்புகளை புதுப்பித்ததே. அவர் நினைத்து அம்மாவை ஒரு மேலாய் ஆராதிப்போமா. வார்த்தையான தெய்வமே, வாழ்வழிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமை இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமை இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன்.
ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிமே உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிமே உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லாருமாய் கூட அப்படியே பரலோகத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி எனக்கு பிரியமானே, கண்கள் அடைக்கப்பட்டவர்களால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இந்த திவ்ய நற்கருணை நாதரை ஆவிக்குரிய கண்களோடு உற்று பார்த்து உன் அருகாமையில் இருக்கிற தெய்வத்தை, நன்மைகளின் ஊற்றானவரை, இம்மட்டுமாய் உன்னை பாதுகாக்கிறவரை, உன்னை தூக்கி சுமக்கிறவரை, தாயின் கருவில உருவான நாள் முதல் இந்த நொடி பொழுது மட்டும் இந்த 3 நாள் அளவும் உன்னோடு கூட பேசும் தெய்வத்தை, உன் குற்றங்களை உனக்கு உணர்த்தி கொடுத்த, உன் பாவங்களை உனக்கு உணர்த்தி கொடுத்த, ஒரு நல்ல பாவ சங்கீதமாக உன் பாவங்களை கழுவி உன்னை சுத்திகரித்த, இதோ உன்னை ஆவியாடி ஆற்றலால் நிரப்ப காத்திருக்கிற இந்த தெய்வீக நாதரை, அருள் நாதர் இயேசுவை, திவ்ய நற்கருணை நாதரை அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நாம சும்மா இருக்கக்கூடாது பிள்ளைகளே. இந்த நாள்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா, ஒரு அபிஷேகம் வேணும்னா, இருதயங்கள் உடைக்கப்படணும், பூவதும் இருதயத்தை அம்மாவுக்கு நேராக உள்ளத்தை உயர்த்தி உடைய குரல் எழுப்பப்படணும். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரவாகவே சொல்லி அந்த பாட்டு கேள்வியுடன் உள்ளத்தை உயர்த்தியது போல உன்னுடைய குரல் பரலோகத்தை நோக்கி எட்டட்டும் பிள்ளையே, பரலோகத்தை நோக்கி எட்டட்டும், உன் குரல் பரலோகத்தை நோக்கி எட்டட்டும். பரலோக பிதா, தந்தை பிதா, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவர், மூவர் தெய்வம் பரத்திலிருந்து உன்னை நோக்கி பார்க்கட்டும். உன் கண்ணீரிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கட்டும். உன் இருதயத்தின் குமுறலை அவர்கள் கேட்கட்டும். யதர ஷமா ஓ ராமா பாதா காடாரா ஓ ஆராதனை 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 ஓ யதர ஷமா மாமா மாமா கரி காடாரா காடாரா அந்தரா ஓ யாரி ஷமா பாபா ஓ தோதி காடாரா அந்தரா ஓ ஓ ஓ தோ 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 தி சக்தி தி காடாரா கா 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 காடாரா ஓ யாரி ஷமா பாபா ஓ தோ 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 தி காடாரா காடாரா அந்தரா ஷமா ஓ யாரி ஷமா பாபா யாரா ஓ நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த எல்லாரும் நாமங்களை பரிசுத்த 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 கரிக்கிறவர்களே பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த தீமையை காணாத சுத்த கண்ணனை பரிசுத்த ஏகோவாவே நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த ஓ நாமமே நீ பரிசுத்த 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 ஓ பரலோக தூதர்களோடு இணைந்து பரிசுத்த தாய் கன்னிகையோடு இணைந்து விண்ணக தூதர் கூட்டங்களோடு இணைந்து எல்லா மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு கூட இணைந்து எல்லாம் அப்படியே பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஐயா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படத்தக்க நாமம், ஆராதிக்கப்படத்தக்க நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா முழங்கால்களும் கட்டிடுகிற ஒரே நாமம், எல்லா நாமங்களும் அறிக்கையிடுகிற ஒரே நாமம், ஒரே வார்த்தையினால உண்டாக்கின எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையினால உண்டாக்கின ஒரே நாமம் ராஜா. உயர்த்துகிறோம் 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 ஆராதி
அப்பாவுடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை எனக்கு பிரியமானவர்களே இந்த அறையை முழுவதும் ஊற்ற போகிறோம். ஒரு விடுதலை வேணும்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், சுத்திகரிக்கும் ரத்தம், எபிரேயர் 10:10 வசனத்தின் பிரகாரம் ஒரே ஒரு முறை எனக்காக உனக்காக தப்பாவுடைய திருவுளத்தின் பிரகாரம் சிந்தப்பட்ட ஒரு தூய்மையாக்கப்பட்டபடி சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் இந்த அறை முழுவதும் இந்த ஆலயம் முழுவதும் ஊற்றப்பட போகிற எனக்கு பிரியமானவர்களே, ஒரு உச்சம் தள்ளுண்டு உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லாம் மச்சைகள்ல உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற பாவ உணர்வுகள்ல போராடி கொண்டிருக்கிற குடும்ப போராட்டத்துல இந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை ஊற்றி சுத்திகரித்து அவர் கொடுக்கிற விடுதலை, அவர் கொடுக்கிற சுகத்தை, அவர் கொடுக்கிற பூரண 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 விடுதலையை விண்ணக மண்டல ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதே கருணை கட்டி அப்பா இந்த ரத்தத்தை ஊற்றுங்க, இந்த ரத்தத்தை ஊற்றுங்க. ரத்தம் செய்யும், ரத்தம் ஊற்றப்படுகிற இடமெல்லாம் ரத்தம் செய்யும், ரத்தம் ஊற்றப்படுகிற இடமெல்லாம் ஒரு விடுதலை. சாம கட்டு மரண கட்டு இரடி நந்த தானம் ஒரு ரத்தத்தினால ஆட்டுக்குட்டியோட ரத்தம், ஆட்டுக்குட்டியோட ரத்தம், மாசு வளர்ந்த பரிசுத்த ரத்தம், மாசு வளர்ந்த ஆட்டுக்குட்டியோட பரிசுத்த
குடும்பங்கள்ல இருக்கிற பிலிசுனிய கட்டுகள் ஆண்டவருடைய ரத்தத்தினால் எரிக்கப்பட்டது. குடும்பங்கள்ல வாதம், பக்கவாதம், முடக்குவாதம், அந்த மாதிரி வாதங்கள் வந்து நீங்கள் எழுந்து நடமாட முடியாதபடி செய்திருக்கிற அந்தகாரங்கள் ஆண்டவர் வேரோடு பாவத்திலிருந்து பாவத்திற்காக வந்திருக்கிற குற்ற உணர்விலிருந்து பாவ ஆவியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று செபிக்கிற 2 பேர் ஆண்டவர் காட்டுறாரு. பாவங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக்கப்பட்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுகப்பட்டு கரங்களை உங்களுடைய தலையின் மேல வைத்து பிள்ளைகளே, ஒருத்தரும் இந்த கரத்துல இயேசுடைய ரத்தம் ஊற்றப்பட்டிருக்குது. உங்களுடைய கரம் அல்ல, இயேசுடைய கரம். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற இயேசுனுடைய ஆணி பாய்ந்த கரம் அந்த கரத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த கரம் உங்களுடைய கரம் அல்ல, இது இயேசுனுடைய கரம். எல்லாம் இயேசுனுடைய கரமாக கருத்தை நினைத்து திவ்ய நற்பெருந்து வருகிற ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள, திவ்ய நற்பெருந்து வருகிற ஒரு வெளிச்சம் இந்த கரத்திலிருந்து பயனோடுகிற அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் அப்படியே முடி உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லாம் மத்திகள்ல செத்து போயிருக்கிற உள் உறுப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிற உள் உறுப்புகள்ல பலவீனத்தோடு சோர்வுகளோடு அசதிகளோடு வியாதிகளோடு வந்திருக்கிற உடல்ல உள்ளத்துல ஆவில இந்த பரிசுத்த ரத்தம் பாய்ந்தலோடுபடி உடைய சிந்தை வழியாக, நாவின் வழியாக, கண்களின் வழியாக, காதின் வழியாக, உணர்வுகளின் வழியாக, உடைய தொடுதலின் வழியாக, நீ கண்ட காட்சிகளின் வழியாக, நீ கண்ட கனவுகளின் வழியாக, நீ பேசியிருக்கிற உதாசீனப்படுத்தி இருக்கிற ஒரு நெகட்டிவ் கன்வர்ஷன் செய்து எதிர்மறையான வார்த்தைகளை கூறி உனக்கு நீயே வருவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு இருந்தோம் அப்படியே ஒரு துளி ரத்தம் பாய்ந்தோடு படி அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? இருதயத்தின் ஆழத்தை ஒப்பு கொடுங்க. இயேசுவா, இயேசுவே, ஒரு துளி ரத்தம் என் மீது ஊற்றப்படட்டும். என் உச்ச தலையிலிருந்து என் உள்ள கால் வரைக்கும் ஒரு துளி ரத்தம் பாய்ந்தோடட்டுமே. என் சிந்தையை கட்டி வைத்திருக்கிற உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை சபித்து நிர்மூலமாக்குகிறோம். உன்னை பாதாளத்துக்கு தள்ளுகிறோம். என் நாவின் வார்த்தைகள் வழியாக, என் கண்களின் பார்வை வழியாக, என் கரத்தின் தொடுதல் வழியாக, என் இருதயத்தின் உணர்வுகளின் வழியாக, எனக்குள்ள வந்திருக்கிற, என்னை அடைத்து வைத்திருக்கிற, என்னை முடக்கி வைத்திருக்கிற, என் உடல் உள்ள ஆத்மாவுடைய பரிசுத்தத்தை குலைக்கிற, பாழ்படுத்துகிற பொல்லாத பிசாசுவே, என் இயேசு ராஜா, என்
இயேசு ராஜா விலை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறபடியினால் அவருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த ரத்தம் மாசுமருவற்ற ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம் விண்ணிற்கும் மண்ணிற்கும் அமைதி நிலைநாட்டும்படி சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் பரலோகத்தோடு என்னை ஒப்புரவாக்கப்படும்படி சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் எனக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ரத்தம் என்னுடைய பாவம் மன்னிப்புக்கு பரிகாரமாய் சிந்தப்பட்ட ரத்தம் என் மனசாட்சியை என் குற்ற உணர்வுகளை என் காயங்களை என் கண்ணீர்களை துடைக்கிற பரிசுத்த ரத்தம் இப்பொழுதே எனக்குள்ள தாய் தோடுவதற்காய் நன்றி சுகம் உண்டாவதற்காய் நன்றி விடுதலை உண்டாவதற்காய் நன்றி என் குடும்பத்துல என் வீட்டு நிலை கதவுகள்ல என் கணவன் மீது என் மனைவி மீது என் பிள்ளைகள் மீது என் உறவுகளின் மீது எனக்கு எதிராக எழுபவர்கள் மீது என்னை பழி தீர்க்கிறவர்கள் மீது என்னை வன்கண்களோடு பார்க்கிறவர்கள் மீது என் பொறாமை உணர்வுகளோடு பார்க்கிறவர்கள் மீது எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்கள் மீது என் நல்ல பெயரை கெடுக்கும்படி என் முன்னேற்றத்தை தடை பண்ணும்படி நான் பொருளாதாரத்தில் வளராத படிக்க என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத படிக்க எழுப்பி நின்று போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகள் மீது மனிதர்கள் மூலமாக சத்துருவான் விரிக்கிற வலைகள் மீது கண்ணிகள் மீது ரத்தத்தை ஊற்றுகிறேன் ஆட்டுக்குட்டியாடி ரத்தத்தை ஊற்றுகிறேன் என் குடும்பத்திற்கு விடுதலை என் குடும்பத்தில் சமாதானம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் என் பொருளாதாரத்துல உயர்வு உண்டாவதற்காக நன்றி சத்ருவானின் எல்லைகளுக்குள்ள கால் வைக்காதபடி உம்முடைய ரத்தம் எல்லைகளுக்குள்ள தெளிக்கப்படுவதற்காக நன்றி நிலை கதவுக்குள்ள ஊற்றப்படுவதற்காக நன்றி என் குடும்பம் முழுவதும் என் நிலப்புலன் முழுவதும் எனக்கு உண்டான எல்லாவற்றின் மீதும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் முத்திரையை நான் வைக்கிறேன் ரத்தத்துடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன் ரத்தத்தினால் உண்டான பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி இயேசுவா நன்றி இயேசுவே எங்க பாப்போம் நாங்கள் உம்மை விட்டு உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உமக்கு திறந்து கொடுக்கிறோம் எங்கள் காயங்களை தருகிறோம் எங்கள் கண்ணீரை தருகிறோம் எங்கள் வேதனைகளை தருகிறோம் எங்கள் வெறுமைகளை தருகிறோம் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவர் அப்படியே இந்த நாளுக்கு எனக்கு பிரியமானவர்களை ஒரு விஷயம் பாவிட்டு நோக்குவோமா அமர விரும்புவர்கள் அமர்ந்து கொள்ளுங்க
ஒருவேளை உங்களுக்கு சோர்வா இருக்கு, பலவீனத்தோடு இருக்கிறீங்கன்னா அமர்ந்து கொள்ளுங்க. இதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளம் உடைக்கப்பட்டு நம்ம பாவத்தை நோக்கி பார்க்க போகிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நன்றி இயேசு. காரியங்களை ஆண்டவர் காட்டுகிறார். Thank you Lord. வீடுகள்ல புதைக்கப்பட்டிருக்கிற தாயத்து தகடுகள் போன்றவை ஆண்டவருடைய அக்கினியால் எரிந்து வெளியில வந்து ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை ஒருவருடைய வீட்டில இருந்து புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் போல ஒரு காரியத்தை ஆண்டவர் எடுத்து நடக்கிறார். விபச்சார பாவம் என் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிற சாபங்கள், அதில் இருக்கிற குற்ற உணர்வில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். எல்லாரும் அமர்ந்து கொள்ள இருந்தோம், அமர்ந்து கொள்ளுங்க பிள்ளைகளை. உள்ளத்தை உடைத்து பாட்ட கொடுங்க. அழணும்னு தோன்றவங்க அழுங்க. உள்ளத்தை உடைத்து உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரம், எல்லா சுமை, சொல்ல முடியாத போராட்டம், இதுவரைக்கும் நீ யாரிடமே சொல்லாம சில போராட்டங்கள் இருக்கணும். இதுவரைக்கும் யார்கிட்ட சொன்னா என்ன நினைப்பாங்க? நான் ஒரு ஆம்பளையா இருந்து அழுதனா என்ன நினைப்பாங்க? நான் என் குடும்பத்தை வழிநடத்து தலைவனா இருந்து தலைவியா இருந்து நான் அழுதனா என்ன நினைப்பாங்க என்று சொல்லி ஆழ்மனதுக்குள்ள பொதிந்து கிடக்கிற உங்களுடைய உணர்வுகளை, ஆழ்மனதுக்குள்ள மறைந்திருக்கிற உங்களுக்குள்ள இருந்து போராடி கொண்டிருக்கிற சில போராட்டங்களை அப்பா மாற்ற விரும்புகிறார். ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பிரசனத்தினால உங்க உடலை உள்ள தாவிய நிரப்ப விரும்புகிறார். அப்படியே இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்களுக்கு நீங்க போதும், உங்க பிரசனம் போதும், உங்க சமூகம் போதும் நடி அப்பா. உண்மை விட்டுட்டு நான் வேற எதையோ நான் ஓடி நானே தேடி இருந்திருக்கிறப்பா. உலகத்தை, உலக பெயர், புகழ், பெருமை அப்பா, உலக சமாதானம், உலகம் தருகிற ஒரு நொடி சந்தோஷம் அப்பா, என் உடலை திருப்திப்படுத்தி, என் உள்ளத்தை திருப்திப்படுத்தி, அதனால வருத்தி கொண்டு, அதனால பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நான் ஓடி இருக்கேன்ப்பா. உங்க பாதத்துல அமர மறந்திருக்கடி அப்ப. நீங்க தருகிற சமாதானத்தை முழுமையாய் பூரணமாய் பெற்றுக்கொள்ள நான் மறந்திருக்கப்பா. ஒரு விசை என்னை வெறுமையாக்கி அப்பா, எனக்கு உங்களை விட்டா உண்மை விட்டா எனக்கு வேற கதி இல்லை. உங்க பிரசனத்தை விட்டு நான் எங்கு செல்வேன் அப்பா? நான் பாதாளத்துக்கு சென்றால் அங்கு நீங்க இருக்கீங்க. பூலோகத்தின் படுக்கை அமைத்தால் அங்கேயும் இருக்கிறீங்க. உங்களுடைய கண்கள் ஆயிரம் ஒளி படைத்த கண்களாய், தீ பிழம்புகளை போன்ற கண்களை உடையதாய் என்னையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன் ராஜா. உமக்கு மறைவானது என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லடி. உமக்கு மறைவானது என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை. என் கண்ணீரை அறிந்திருக்கிறீங்க, என் கலக்கத்தை அறிந்திருக்கிறீங்க, என் போராட்டத்தை அறிந்திருக்கிறீங்க என்று சொல்லி அப்படியே உள்ள முத்தப்பட்டவா. யாரையும் பார்க்காதீங்க பிள்ளைகளே, தயவு செய்து யாரையும் பார்க்காதீங்க. அப்பாவுடைய பிரசனத்தை மட்டும் உற்று நோக்குங்க. அப்பாவுடைய பிரசனத்தை மட்டும் உற்று நோக்குங்க. அவர்தான் உங்க அருகாமையில உங்களை ஆற்றல்படுத்த, உங்களை தேர்தல்படுத்த உங்க அருகாமையில இறங்கி வந்திருக்கிறார். அப்படியே உள்ள முத்தப்பட்டவர்களாய் எங்கப்பா நான் போவேன் உங்க பிரசனத்தை விட்டு அப்படியே கரங்களை தட்டி உள்ளத்தை உடைத்து கொடுத்து உணர்ந்தவர்களாய் காத்திருக்கிற தேவப்பிள்ளையே, அப்பாவுடைய சமூகத்தை காத்திருக்கிற தேவப்பிள்ளையே, உங்க கோரிக்கை என்று சொல்லி
ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்ட சமயம் உண்டு ராஜா. நான் கீழே விழுந்த பொழுதெல்லாம் என்னை ஏளனமாய் பார்த்த கண்கள் உண்டு டாடி. அப்ப என்கிட்ட ஒன்றும் இல்லாததை உணர்ந்து, அப்ப நீ எல்லாம் வாழ்க்கை என்ன பிரயோஜனம், உன்கிட்ட ஒண்ணுமே என்று சொல்லி என்னை குத்தி குத்தி காயப்படுத்தின உறவுகள் என்னை சுற்றி இருந்தாங்கப்பா. நான் யாரை நம்பி, நான் யாரை எதிர்பார்த்து என்னை நேசிப்பாங்க, எனக்கு ஆறுதலா இருப்பாங்க, என்னை ஆற்றுவாங்க, என்னோடு கூட பேசி ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லி என்னை தேற்றுவாங்க என்று நினைத்ததோ அந்த உறவுகள் என்னை கைவிட்டு போனது டாடி. அந்த உறவுகள் எனக்கு எதிராக எழுந்தது டாடி. அந்த உறவுகள் நான் கண்ணீர் வடித்ததை கண்டு களி கூர்ந்தார்களே அன்றி, அகமகிழ்ந்தார்களே அன்றி, அப்பா எனக்கு சார்பாக நிற்க ஒருவருமே இல்லாமல் போனார்கள் ஐயா. எனக்கு சார்பாக எனக்காய் பேச ஒருவரும் இல்லாமல் போனார்கள் டாடி. அப்பா நீங்கதான் எனக்கு எல்லாருமாய். ஓ, என்னை எப்ராஹிம் என்று அழைத்து, எப்ராஹிம் நான் அதை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் அதை எப்படி மறப்பேன் என்று சொல்லி என்னை மார்போடு சேர்த்து அழைத்த ஒரு தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம், என்னை கைப்போராட இறங்கி வந்த ஒரு தெய்வம், நீர் மாத்திரமே. அப்படியே இதயம் குத்தப்பட்டவர்களாய், உண்மையாய் உணர்ந்தவர்களாய், அப்பா எனக்கு சொல்லுவோமா, எனக்கு பிரியமானவர்களே, எதிர்பார்த்த உறவுகள் எனக்கு எதிராக இருந்தார்களையா, ஐவிட்டார்கள் டாடி. என்னை கைவிடாத தெய்வமே, என்னை தூக்கி நிறுத்தின தெய்வமே, என்னை அழகு பார்த்த தெய்வமே, நீர் மாத்திரம் எனக்கு போதுமையா, உங்க பிரசன்னம் மட்டுமே எனக்கு போதும் டாடி என்று சொல்லி சுமந்து கொள்ள கருவில்லை. உங்க எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை வாழ்வேன். கடங்கார ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் டாடி. அப்பா எனக்கு எதிராக தூஷணம் கூற எழும் நாவுகள் ஒரு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது டாடி. அப்பா என்னை கைவிட ஒரு நாள் என்னை கண்ணீரில் பார்க்க அதை கண்டு அகமகிழ கலிகூற ஒரு கூட்டம் உண்டே தவிர ராஜா, ஓ என் அருகாமல் எனக்கு ஆறுதல் சொல்ல, ஓ கண்மணி போல என்னை காக்கிற ஒரு தெய்வம் நீர் ஒருவரே அன்றி வேறு ஒருவரும் இல்லை ராஜா. இந்த நிழலுக்குள்ள, இந்த சிறகுகளுக்குள்ள என்னை மூடி மறைக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நீர் மாத்திரமே, அது நீர் மாத்திரமே, நீர் மாத்திரம் எனக்கு போதுமையா என்று சொல்லி அப்படி அழைக்கிறோம் அவர்களே. காத்திடுவீர்கள்
நிழலுக்குள்ளே மறைத்துக் கொள்வீர். அப்பா நீங்கள் எனக்கு பயமில்லை. தகப்பனீங்க சுமந்து கொள்ள பழக்கமில்லை. அப்பா நீங்கள் எனக்கு பயமில்லை. தகப்பனீங்க சுமந்து கொள்ள பழக்கமில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், மாதம் போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அம்மா இந்த வியாழத்துல நான் கேட்க விரும்போதெல்லாம் நீங்க மாத்திரம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா பிள்ளைகளை? பரத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை ஆறுதல் படுத்துகிற தெய்வம், என்னை தேற்றுகிற தெய்வம், என் வாழ்க்கையில பயங்களும் கவலையும் கலக்கமும் நிந்தையும் அவமானமும் சூழ்ந்து இருக்கும் பொழுது என் அருகாமல் இருந்து என்னை ஆற்றுகிற தெய்வம் நீ மாத்திரப்பா. அப்பா உங்க பிரசன்னம், உங்க ஆவியானுடைய அபிஷேகம், பரத்திலிருந்து போடப்படுகிற ஒரு பரிசுத்த அக்கினி, ஒரு பரலோக அக்கினி இப்பொழுது என் நிரப்பும்படிக்கு என்னை திறந்து கொடுக்கிறப்பா, என்னை திறந்து கொடுக்கிற நேடி. நான் வாழ்க்கையில பெற விரும்புகிற ஒரு விலையேற பெற்ற செல்வம், ஒரு விலையேற பெற்ற சொத்து அப்பா. இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம் எத்தனை பேருக்கு எனக்கு பிரியமானங்களே உண்மையாய் வாஞ்சிக்கிறீங்க? இந்த பரிசுத்த ஆவியான எனக்கு வேணும். கண்ணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, கண்ணுக்கால் அளவு போதாது, நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு போதாது, நான் நீக்கணும், நான் முழுகணும். என்னை ஆழத்துக்கு அழைத்து செல்லுங்க, ஆழத்துக்கு அபிஷேகத்தின் ஆழத்துக்கு என்னை அழைத்து செல்லுங்க. பரத்திலிருந்து ஒரு பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி போடப்படணும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பிள்ளைகளே. நீங்க துதிச்சாதான், நீங்க வாந்தித்தாதான் ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளவுதான் நாங்க 2 பேரும் இங்க இருந்து துதிச்சாலும் ஆராதிச்சாலும் உங்களுக்கு வேண்டியதை நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். பசி இருக்கிற குழந்தைதான் பால் குடிக்க. எனக்கு பிரியமானவர்களே, வாஞ்சித்தீங்கன்னா இருதயத்தின் ஆழத்திலிருந்து டாடி நான் உண்மை பெற்று கொள்ளாம இந்த பூரண அபிஷேகத்தை நீங்க எனக்குள்ள ஊற்றாம வெறுமையான ஒரு பாத்திரமாக நான் திரும்பி போக மாட்டேன். எனக்கு பரத்திலிருந்து ஒரு அக்கினி போடப்படணும், ஒரு பரிசுத்த நெருப்பு என்னை சுட்டெரிக்கணும். எனக்கு எதிராய் போராடுகிற அந்தகார வல்லமைகள், என் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத பிசாசுகள் நிர்மூலமாக்கப்படணும் ஐயா. ஒரு அக்கினி ஒரு பரிசுத்த அக்கினி போடப்படும் என்று சொல்லி அப்படியே குதிக்க ஆரம்பிங்க பிள்ளைகளே. வாயை திறங்க. எல்லா நாமங்களும் கட்டவிட்டு விடப்படட்டும். இயேசு நாமத்தினால, ரத்தத்தின் வல்லமையினால, வார்த்தையுடைய வல்லமையினால எல்லா நாமங்களும் கட்டவிட்டு விடப்படட்டும். ஒரு யந்தர சபா டா ஹந்து யந்தர சபா ஜோ ஜோ ரி டா ஹந்தா சிவா எல்லாரும் ஒரு பரிசுத்த நெருப்பு போடப்படணும். வருகிற ஒரு வெளிச்சம் உண்டாகணும். ஒருவருடைய இதயத்தில கட்டுகள் உடைக்கப்படும் இயேசு நாமத்தினால, ரத்தத்துடைய வல்லமையினால. ஒரு அடி ஷாபா தான் ஒவ்வொரு மீது ஆண்டவர் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது.
சந்தேகப்பட்டு கணவனுடைய சந்தேகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்துல ஆண்டவருடைய அக்கினி போடப்படுகிறது. அந்த சந்தேக எண்ணத்தில் ஆண்டவருடைய அக்கினி போடப்படுகிறது. அநேகருடைய தொழில வருமானத்துல ஆண்டவருடைய அக்கினி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. பாஷைகளை கொண்டு கொண்டிருக்கிறார். புதிய பாஷைகளை கொண்டு கொண்டிருக்கிறார். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகளை கட்டிகளை ஆண்டவர் நீக்கிக் கொண்டிருக்கிறார். கர்ப்பம் தரிக்க முடியாமல் கட்டி வைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் ஒரு சகோதரி ஆண்டவர் காட்டுறாரு. எனக்கு இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் நான் டாக்டர்கிட்ட காமிச்சேன்னா அவங்க எனக்கு ஏதாவது பெரிய வியாதி சொல்லிட்டாங்கன்னா என்ன பார்க்கறதுக்கு ஆண்டவரை சொல்லி மறைவாக ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரியை ஆண்டவர் பரிபூரண விடுதலை கொடுக்கிறார்.
நற்கரணையில் இருந்து உங்க கண்கள் என்னை பார்க்கட்டுன்னு உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவங்க ஆண்டவருடைய கண் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஈரலை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இழந்து போன அபிஷேகம், நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விட்ட ஆண்டவரே எனக்கு மீண்டும் கொடுங்கள் செவிக்கிற ஒரு சிலர் ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவர் இரட்டத்தனையான அபிஷேகத்தை முன்னே ஊற்றி கொண்டிருக்கிறார். போராடட்டும் போராடட்டும் எல்லாம் அங்கே வல்லமையோடு போராடட்டும். அப்பா இன்னும் 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 கூட விடுதலைகள், இன்னும் கூட சுகம், இன்னும் கூட விடுதலை. சம்பந்தமான வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். இதரா சந்தனா கத்தோரோ கோட்டி கபக்கட்ட நந்தன சந்திதிதன நமகரோரோ கோடிதன மரந்தன. டைஜஷன் ப்ராப்ளம், எதை சாப்பிட்டாலும் எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, எனக்கு நெஞ்சில எரிச்சலா இருக்கும், வேதனையா இருக்கும், நான் சாப்பிட முடியலன்னு சொல்லி செபிக்கிற ஒருவரை ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை. ஆமென். Thank you. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். அப்பாவுடைய பிரசன்னம் மகிமையாய் வெளியேறமாகி கொண்டிருக்கிறது. ஒருவரை வாழ்கிறோம். நான் ஆசீர்வதிக்கப்படலையே என்று ஒருவர் வெறுமனே போகாதபடிக்கு உன் பாத்திரம் நிரம்புகிறது பெற்றுக்கொள். உன் குடும்பம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எந்த காரியத்தோடு இந்த ஜபத்துக்கு வந்தாயோ மகனே மகனே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் ஜபத்திற்கு பதில் வந்தது. நாளோட ஜபத்துக்கு பதில் கொடுத்த தெய்வம், நீ என் மனதிற்கு உகந்தவன் அல்லவா, என் அன்புக்குரியவன் அல்லவா. நீ ஏறெடுத்த ஜபத்தை கரம் கேட்டு இருக்கிறது பிள்ளையே. தூதர்கள் உன்னுடைய ஜபத்தை எல்லாம், உன் கண்ணீரை எல்லாம் அப்பாவுக்கு முன்பதாக நீ வடித்த கண்ணீர், நீ ஏகத்தோடு எதிர்பார்ப்போடு அப்பாவுடைய சமூகத்துல காத்திருந்த நாட்கள் தருணம் ஒன்றுமே வீண் போகாது, ஒன்றுமே வீண் போகாது. உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் வாழ்நாள் நன்மையால் நிறைவேறும். உன் மீது கை வைத்திருக்கிற சத்துருவானவர், உன் மீது உன் குடும்பத்தின் மீது கை வைத்திருக்கிற சத்துருவானவர் எப்பொழுதே அவன் கையை எடுத்து விட்டார்களே. உனக்கு அவன் மீது அதிகாரம் இல்லை, உன் குடும்பத்தின் மீது அவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தம் உன் மீது முத்திரையால், இயேசுவின் வார்த்தை உன் மீது முத்திரையால், தூய ஆவியின் நெருப்பு உன் மீது முத்திரையால் இருப்பதனால அவனுக்கு உன் மீது உன் குடும்பத்தின் மீது அதிகாரம் இல்லை. நிம்மதியால் நிறைவான சமாதானத்தோடு பூரண விசுவாசத்தோடு இங்கிருந்து செல்வாயாக. உன் ஜெபத்திற்கு பதில் நின்றுவிட்டபடினால, உன் கண்ணீர் கரிமாய் மாறிவிட்டபடினால, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டபடினால, உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு உனக்கு பதில் கொடுக்கப்பட்டு விட்டதனால நன்றி உணர்வோடு அவருடைய பாதத்திலிருந்து செல் மகளே. நீ நிரப்பப்பட்ட பாத்திரம், நீ வெறுமையான பாத்திரம் அல்ல, நீ வெறுமையான பாத்திரம் அல்ல, நீ வெறுமையான பாத்திரம் அல்ல. உன்னுடைய குடும்பம், நீ பட்ட அவமானம், நீ பட்ட நிந்தை, நீ வெட்ட கண்ணீர், உன் பொருளாதாரத்துல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ அனுபவித்த நிந்த அவமானம் எல்லாவற்றிற்கும் அப்பா முடிவு கொடுத்து விட்டார். பெற்றுக்கொள்ள அந்த விடுதலையை, பெற்றுக்கொள்ள அந்த பூரண விடுதலையை, பெற்றுக்கொள்ள அந்த விடுதலையை, பெற்றுக்கொள்ள அந்த விடுதலையை. உன் இதயம் ஆற்றப்படட்டும் பிள்ளையே, உன் இதயம் ஏற்றப்படட்டும். அங்கலாய்த்து கொண்டிருந்த உன்னுடைய இதயம், இதுவரைக்கும் அங்கலாய்த்து கொண்டிருந்த உன்னுடைய இதயம், எதையோ குறித்து கலங்கத்தோடு கவலையோடு வந்த உன்னுடைய இதயம், எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த திவ்ய நற்கருந்து வருகிற ஒரு வெளிச்சம், இந்த திவ்ய நற்கருந்து வருகிற ஒரு பிரசன்னம், ஒரு தெய்வீக சமாதானத்தால் உன்னை நிரப்புகிறது. இயேசுவே, இயேசுவே
சொந்த ரத்த உறவுனால வஞ்சிக்கப்பட்ட குடும்பங்கள், என்னால ஏத்துக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி கதறுகிற குடும்பங்கள்ல ஆண்டவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டது. அநேகருடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய ஆரோனுடைய தளிர்த்த கோலாண்டவர் காட்டுறார். நற்கருணை வெளிச்சத்துல காய்ந்து போயிருக்கிற குச்சிகள் துளிர்த்து எழும்பி பசுமையாய் நிற்கிறதாக காட்டுறார். அநேகருடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கான ஆசீர்வாதம், இந்த 3 நாளுக்கான அபிஷேகம் அப்பா கொடுத்து விட்டார். அப்பா உங்களுடைய பாத்திரத்தை நிரப்பி விட்டார். உன் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் கண்டு துடைத்து விட்டார். அவர் காண்கிற தெய்வம் எல்ரோயி, அவர் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அவர் எச்சலாய் சக வல்லமை உள்ளவர். உனக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடித்து விட்டவர். உனக்காக பரத்தை திறந்து இறங்கி வந்திருக்கிறவர். எல்லாவற்றையும் மாய்ந்திருக்கிற ஒரு தெய்வத்துக்கு உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்துவிட்டு உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் பொருளாதாரத்தை, உன்னோடு தொடர்பில் இருக்கிற யாவற்றையும் அப்படியே அப்பாவுடைய கருத்துல இந்த திவ்ய நெருக்கடி நாதருக்கு முன்பதாக சமர்ப்பணம் செய்துவிட்டு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர் உங்களோடு கூட இல்லை என்றால் உங்க கணவர், உங்க மனைவி உங்களோடு கூட இல்லை என்றால் மனைவி, பிள்ளைகள் உங்களோடு கூட இல்லை என்றால் இதயத்தில் ஆழத்துல பிள்ளைகளை அப்பாவுக்கு முன்பதாக கொண்டு வந்து, உங்களுடைய பொருளாதாரத்தை அப்பாவுக்கு முன்பதாக கொண்டு வந்து, நில உடன்கள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், கையிட்டு செய்கிற வேலைகள், உங்களுக்கு எதிராக எழுதியிருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு விஷயமாய் கூட அப்பாவோடைய கருத்துல கொண்டு வந்து இந்த 3 நாள் தியானத்தை நமக்காக ஒருங்கிணைத்த சகோதரர்களை அப்பாவுடைய பாதத்துல கொண்டு வந்து, அவருடைய குடும்பங்களை அப்பாவுடைய பாதத்துல கொண்டு வந்து, இந்த தியான இல்லத்தை நடத்துகிற பொருட்களையும் அவர்களோடு கூட இணைந்து செயலாற்றுகிற இந்த தியான இல்லத்துக்கு வந்து போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்து போகிற ஒரு இதயங்களையும் அப்பாவுடைய பாதத்தில் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக மண்டியிட்டு முழந்தால் படியிட்டு எல்லாவற்றையும் அப்பாட்ட ஒப்பு கொடுத்து, இதுவரையும் நடத்தின எவிதேசர் எனக்கு கொண்டு இதையும் அவர் என்னை நடத்துவார். நான் நடக்க போகிற வெகு தொலைவு தூரம் இன்னும் உண்டு. எலியாவை போஷித்த தெய்வம் என்னையும் போஷிப்பார். அவருடைய நீதி வலது கரத்தினால் என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார். என் கால்கள் கல்லில் ஓடாதபடி என்னை சுற்றிலும் அவருடைய தூதர்களை அனுப்பி என்னை தாங்கிக் கொள்வார், என்னை சுமந்து கொள்வார், என்னை ஏந்தி கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கை அறிக்கையிட்டு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். அடையாளத்தை தாழ்வில் பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகளை இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலாத குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருநத்தவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளுக்கு